Good morning, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து திருப்பியும் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்பதான் நமக்கு இன்னைக்கு டாபிக் உள்ள போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன்ல நம்மளோட லாங் டிவிஷன் மெத்தட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மெத்தட், யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை யூஸ் பண்ணி பெரிய பெரிய நம்பர்ஸ்க்கு பிக் வேல்யூஸ்க்கு வந்து எப்படி ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணியும் ஹவு டு கால்குலேட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அப்படிங்கிறது ஃபார் லார்ஜஸ்ட் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் டாபிக்கா மாடுலஸ் ஆஃப் நம்பர், மட்டு எண் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டு எண் கணிதத்துல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2.6 and 7ல வந்து தொடர் வரிசைகள், கூட்டு தொடர் வரிசை. தொடர் வரிசைனா என்ன? சீக்வென்சஸ் அண்ட் கூட்டு தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், தொடர்கள் சீக்வென்ஸ் அண்ட் பெருக்கு தொடர் வரிசை, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் காமன் டிஃபரன்ஸ், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா காமன் ரேஷியோ. கரெக்டா? ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் ஏ அண்ட் செகண்ட் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் டி. கரெக்டா? ஸோ அந்த காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் அந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே பெருக்கு தொடர் வரிசை ஜிபி சீரீஸ்ல என்ன சொல்லுவோம்? இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் உள்ள ரேஷியோ, வகுத்தல் என்ன அப்படின்னு, அதாவது கழித்தல். அது கூட்டுத்தொடர் வரிசைனா கழித்தல், பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக் சீரீஸ்னா வகுத்தல். கரெக்டா? சோ அந்த காமன் ரேஷியோ அதை வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் அப்படிங்கிறதுனால டி, இது காமன் ரேஷியோங்கிறதுனால ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது டாபிக் என்ன பார்த்தோம்னா பெருக்கு தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட வேல்யூஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். n into n plus 1 divided by 2 and n by 2 into 2n and n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபார்முலா வச்சு how to calculate that அப்படிங்கறது பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 2.9 டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 2.9. ஸோ எக்ஸசைஸ் 2.9ல இன்னைக்கு என்ன டாபிக்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர் and sum of squares of first n natural numbers, sum of cubes of first n natural numbers. அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா odd number even number உடைய சம்மும் and sum of first n natural numbers, natural numbers, square numbers, odd number, cube numbers, இந்த நாலோட சம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம. ஓகேவா? இந்த நாளோட சம் தான் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன, நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து கிடையாது, பட் மோட்டிவேஷனல் லைன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மோட்டிவேஷனல் லைன் பார்த்துட்டு நம்மளுடைய இதுக்கு போயிடலாம், சிமுலேஷனுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷனும் இருக்கு, அனிமேஷனும் இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஃபுல்லா புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் மோட்டிவேஷனல் லைனுக்கு. ஃபர்ஸ்ட் குறள், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான திருக்குறள். 619வது திருக்குறள். இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விதியால் ஒரு செயல் முடியாது போனாலும் உழைத்து செய்யும் முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். Even if a task seems impossible due to fate or circumstances, the honest physical effort you put into working hard will always give you its reward. ஓகேவா? விதியால் ஒரு செயல் வந்து நம்மளால பண்ணவே முடியலன்னா கூட நம்மளுடைய முயற்சி கண்டிப்பா அதை வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்டோரி வந்து பாருங்கன்னா, a sculptor hits a heavy rock 99 times and nothing seems to happen, but on the 100th blow the rock splits into a beautiful statue. The final success was built entirely on the energy of all 99 previous hits combined.
ஒரு சிற்பி ஒரு பாறையை 99 முறை சுத்தியலால் அடித்தும் அது உடையவில்லை. ஆனால் 100வது அடியில் பாறை உடைந்து அழகான சிலையானது. இது இறுதி வெற்றி என்பது அதற்கு முன் செய்த 99 முயற்சிகளின் கூட்டு பலன் அப்படிங்கிறாங்க. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து எனக்கு ஒரு ஷேப் வரணும்னா கிடைக்காது. பட் நம்ம வந்து 99 டைம்ஸ் அவர் பண்ணி 100th டைம் தான் அவருக்கு என்ன இருக்கு அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கிறோம்? எவ்ரி அட்டம் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு முயற்சியும் முக்கியம். முயற்சியை கைவிடாதே. உன் தொடர் பயிற்சியே வெற்றியை தரும். Never give up. Your continuous practice is building your ultimate victory. ஓகேவா? சோ இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளோட பாடத்துக்கான ஒரு விஷயத்த நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பார்க்கலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம், நான் ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கு ஒரு தனியா வந்து ஒரு சிமுலேஷனே இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கதையெல்லாம் பார்த்து என்ன பாடம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு வரலாம். ஓகேவா? சரி. The boy who outsmarted his teacher. ஆசிரியரை வியக்க வைத்த சிறுவன் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த 2.11 சிறப்பு தொடர்களுக்காக ஒரு கதை சொல்றாங்க. Over 200 years ago, a strict school teacher in Germany wanted to keep his class busy. He told 9-year-old Carl Friedrich Gauss and his classmates add up all the numbers from 1 to 100. He expected it to take them the whole hour. ஸோ அதாவது இது என்ன கதை சொல்லியிருக்காருன்னா, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனில ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்திருக்காரு. அவருக்கு எப்பவுமே அவரோட கிளாஸை வந்து ரொம்ப பிஸியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, கார்ல் ஃபிரெட்ரிக் காஸ் மற்றும் அவனது வகுப்பு தோழர்களிடம் 9 வயசு தான் அந்த பசங்களுக்கு. ஓகேவா? 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. இதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஆயிடும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஓகேவா? பட் அவர் நினைச்சது நடந்துதா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Within a few minutes, young Gauss walked up and gave the correct answer, 5050. He had noticed a clever pattern. 1 plus 100 is equal to 101. 2 plus 99 is equal to 101. 3 plus 98 is equal to 101. Every pair adds up the same number. There are 50 such pairs. So the total of 50 into 101 is 5050. அதாவது அந்த காஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க டீச்சர் சொன்ன ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 5050 அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் எப்படி இந்த 5050ங்கிற ஆன்சர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஷேப் ஃபார்மேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. அதாவது 1ஐயும் 100ஐயும் கூட்டினா 101, 2ஐயும் 99ஐயும் கூட்டினா 101, 3ஐயும் 98ஐயும் கூட்டினா 101, 4ஐயும் 97ஐயும் கூட்டினா 101. ஸோ எந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்து அதாவது 100 is 1 is the first number, 100 is the last number. அதுக்கு முன்னாடி 2 is the 2 and 99, 3, 98, 4, 97, 5, 95 இப்படி ஆட் பண்ணிட்டு போனா எப்படி ஆட் பண்ணாலும் அதனோட ஆன்சர் 101 அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அப்ப டோட்டலா இதுல எவ்வளவு பேர்ஸ் இருக்கு? 50 பேர்ஸ், 50 பேர்ஸ் இருக்கு. சோ அந்த 50 பேர்ஸ 50 into 101 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5050 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ ஆசிரியர் என்ன எதிர்பார்த்தாரு? இவங்க ஒண்ணா ஆட் பண்ணி இந்த பீரியட் ஃபுல்லா ஓட்டிடுவாங்கன்னு அவர் நினைச்சாரு. பட் நம்மளுடைய மாணவர் என்ன பண்ணாரு? ஈஸி மெத்தட் அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. So this clever trick grow into the formula you will learn today. The sum of first n natural numbers, and it's just the beginning. There are equally elegant formulas for sums of odd numbers, square numbers, and cube numbers too. இந்த புத்திசாலித்தனமான உத்தி இன்று நீங்கள் கற்கவிருக்கும் சூத்திரமாக உள்ளது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் n இயலெண்களின் கூட்டுத்தொகை வந்து வெறும் ஆரம்பம். ஒற்றை எண்கள், வர்க்கங்கள், கணங்கள் இது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகைக்கும் இது போன்ற ஒரு அழகான ஃபார்முலாஸ் இருக்கு.
அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு பாடத்துல இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது போலாமா? ஓகே, இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை. Take 2 copies of the staircase 1, 2, 3 and so on up to n. Flip one copy upside down and place it to another. Together they form a next rectangle of n rows and n plus 1 columns. That is the Gauss pairing trick. ஓகேவா? அதாவது 1, 2, 3 அப்படின்னு படிக்கட்டு வடிவத்துல 2 காப்பீஸ் எடுத்துக்கோங்க, நகல்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நகலை தலைகீழாக திருப்பி மற்றொன்றின் அருகில் வையுங்கள். அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொன்னு வந்து தலைகீழா திருப்பிடுங்கன்ட்டாங்க. அப்ப என்ன இங்க வந்து 100ன்னு போட்டுக்கோங்க, 99ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். ஸோ 1, 2, 3 அப் டு என்ன, திருப்பி அதே மாதிரி 1, 2, 3 அப் டு என்ன எழுதிட்டு அந்த இதை வந்து தலைகீழா திருப்பி வச்சிருங்க இன்னொரு பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தலைகீழா திருப்பி வைக்கும் போது Sn is equal to 1, 2, 3 and so on up to n. That formula is n into n plus 1 divided by 2. So triangle rectangle proof, முக்கோண செவ்வக நிரூபணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி வந்தது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே, ஒரே நிமிஷம். இது ஒரே பேஜ்ல காட்டுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு ஸ்டார் கேஸ். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ ஆப்போசிட்ல பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா the staircase 1, 2, 3 and so on up to 6 drawn in purple. 1, 2, 3, 4, 5, 6 என்ற படிக்கட்டு ஊதா நிறத்தில் வரையப்பட்டுள்ளது. அதாவது column wise and row wise. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல a mirrored copy orange fills the gaps, form 6 to 7 6 by 7 triangle. தலைகீழான நகல் ஆரஞ்சு இடைவெளிகளை நிரப்பி 6 by 7 செவ்வகத்தை உருவாக்குகிறது. இப்ப நான் இங்க போர்ட்ல வரைஞ்சதுதான் இங்க உங்களுக்கு வந்திருக்கு. என்னுடைய மதிப்பு 6 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்ப 6 இன்டூ 7 7 1 3 இன்டூ 3 பிளஸ் சாரி 3 பிளஸ் 3 6 பிளஸ் 1 7 7 காலம்ஸ் and 1 2 3 4 5 6 6 rows. So 6 into 7 6 rows and 7 columns is equal to total 42 squares. இது வந்து triangle rectangle proof. ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணினுடைய மதிப்பு 100 அப்படி n எந்த எண்ணாக இருந்தாலும் n is equal to 100 அப்படின்னா 100 into 101 divided by 2, that is n into n plus 1 divided by 2 is the formula. இப்ப நீங்க வந்து எண்ணினுடைய மதிப்பு 50ன்னு மாத்துங்க, no issues. 50 into 51 divided by 2, n is equal to 50, 50 into 50 plus 1 is 51 divided by 2, 50 into 51 divided by 2. Okay, wow. n into n plus 1 divided by 2. So, இப்போ first formula புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அடுத்தது சம், இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா. ஓகே, n into n plus 1 divided by 2. Sn is equal to n into n plus 1 divided by 2. அடுத்தது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n ஒற்றை இயல் எண்களின் கூட்டுத்தொகை. A Rangoli artist builds a design by adding colored dot borders called gnomons around a growing square, one dot and then 3 more dots wrapping around it, then 5 more, then 7 more. Every time the shape stays a perfect square. ஒரு கோலம் போடுபவர் வளர்த்து வரும் ஒரு சதுரத்தை சுற்றி வண்ண புள்ளி எல்லைகளை சேர்த்து ஒரு வடிவமைப்பை உருவாக்குகிறார். ஒரு புள்ளி, பிறகு அதை சுற்றி 3 புள்ளி, பிறகு 5, பிறகு 7. ஒவ்வொரு முறையும் வடிவம் ஒரு சரியான சதுரமாகவே இருக்கும். So adding consecutive odd numbers 1, 3, 5, 7 always builds a perfect square.
This is because of the sum of the first n odd natural numbers is exactly n squared. தொடர்ச்சியான ஒற்றை எண்கள் கூட்டினால் எப்போதும் ஒரு சரியான சதுரம் கிடைக்கும். ஏனெனில் முதல் n ஒற்றை இயல் எண்களின் கூட்டுத்தொகை சரியாக n ஸ்கொயர். Sn is equal to n squared 1 plus 2 3 plus 5 plus 2n minus 1 because இங்க வந்து ஒற்றை எண்களின் கூடுதல். அதனாலதான் லாஸ்ட் ஃபார்ம் இஸ் த 2n minus 1. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபார்முலா Sn is equal to n squared அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இங்க என்ன பண்றோம்னா இது எப்படி அப்படிங்கிறது ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 இருந்தது, அடுத்தது 3 ஆட் பண்ணாங்கன்னா என்னாச்சு 4 ஆச்சா. சரி, அடுத்தது வந்து என்னாச்சு 5 ஆட் பண்ணோமா. சோ 4 கூட 5 ஆட் பண்ணா 9 ஆச்சா. இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா. அடுத்தது 5 5 இருக்கு இங்க 9 ஆச்சா. ஃபர்ஸ்ட் 1 1 கூட 3 ஆட் பண்ணோம், 3 கூட 5 7 ஆட் பண்ணுமா. 9 plus 7 16 சோ 4/4 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடுச்சா. அடுத்தது வந்து 7 ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 5 into 5 25 அடுத்தது 6 into 6 36 சோ ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7 9 11 சோ எப்படி நீங்க வந்து ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடைக்குது. ஆடட் ஆட் நம்பர் டோட்டல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடைக்குது. சோ அப்ப இது என்ன பண்றோம், நம்ம எந்த ஒற்றை எண்களின் கூடுதல் எடுத்தாலும் அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இப்ப இதை கால்குலேட் பண்றோம். 36 ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா 1296. 50 ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா 2500. சோ எந்த நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணாலும் அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அதாவது இதோட என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n ஒற்றை இயல் எண்களின் கூட்டுத்தொகையானது n ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா கிளியர் ஆயிடுச்சா. இப்போ செகண்ட் ஃபார்முலா இஸ் கிளியர். எஸ், இப்போ பாத்தீங்கன்னா மூணாவது டாபிக் இதுல சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. Rekha is taking square color papers of size 1 centimeter, 2 centimeter, 3 centimeter on top of each other to decorate board. To know the total area covered, she needs 12 plus 22 plus 32 plus and so on sum of squares. Rekha 1 centimeter, 2 centimeter, 3 centimeter அளவுள்ள சதுர வண்ணத்தாள்களை ஒரு பலகையை அலங்கரிக்க அடுக்கி வைக்கிறாள். மொத்தம் மூடப்பட்ட பரப்பளவை அறிய வர்க்கங்களின் கூட்டுத்தொகை தேவை. சோ வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் அப் டு n ஸ்கொயர். சோ வர்க்கங்களின் கூட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை n into n plus 1 divided by 2. ரெண்டாவது ஃபார்முலா என்ன, sum of odd numbers. கரெக்டா, odd numbers ஓட ஃபார்முலா Sn is equal to n squared. மூணாவது இப்ப என்ன பார்த்திருக்கோம், வர்க்கங்களின் கூட்டு sum of squares of n natural numbers, that is n into n plus 1 into 2n plus 1 divided by 6 is the formula. So இங்க அதுக்கும் சிமுலேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, பார்க்கலாமா. சோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 1 ஸ்கொயர்னா 1 தான் கரெக்டா. 2 ஸ்கொயர்னா 4 ஓடு சேர்க்கிறோம். இப்ப 3 ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது 9 9 கூட்டல் இந்த 5 சேர்த்தணும், அப்போ 14 அப்படின்னு ஆகும். 3 ஸ்கொயர்ட் இஸ் 9 but the running total is 14. இப்ப 4 squared is 16. 16 கூட இந்த 9 1 பக்கம் 14யும் கூட்டணும். So total வந்து 30. So 4 squaredனா உங்களுக்கு running total is 30. அதாவது எண்ணை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வர்க்க எண்ணையும் ஒன்றாக சேர்த்து ஓடும் மொத்தம் உயர்வதை பாருங்கள். y squared 55, 6 squared 36க்கு 91. So வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா செக் பண்றோம். n into n plus 1 into 2n plus 1 divided by 6. n into n plus 1 into 2n plus 1 divided by 6 is the formula. So இப்ப என்னோட வேல்யூ நான் 12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா try n is equal to 24 is the 2.9 exercise problem. ஓகேவா, 2.9க்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஓகே சரி, ஒரே நிமிஷம், ஒரே செகண்ட் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஃபார்முலா பார்த்தோம்? 3 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஹவு டு கால்குலேட் n into n plus 1 divided by 2. ரெண்டாவது ஃபார்முலா என்ன பார்த்தோம்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? அது வந்து n ஸ்கொயர். மூணாவது ஃபார்முலா என்ன பார்த்தோம்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்க என்னோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் வருது. ஸோ இப்போ இங்க வந்து 24ன்னு கொடுத்துருந்தாங்க. 24 இஸ் த புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஓகேவா? சரி, இப்போ லாஸ்ட் ஒன் வந்து sum of cubes of first n natural numbers. ஸோ என்ன பார்த்தோம்? sum of n natural numbers, sum of n odd natural numbers, sum of squares of n natural numbers, sum of cubes of n natural numbers. இப்போ பார்க்க போறோம். Here is the beautiful surprise. The sum of cubes 13 plus 23 plus 33 and so on up to n cube is always exactly equal to the square of the sum of the first n natural numbers. This means the sum of cubes is always a perfect square. இதுல என்னன்னா கணங்களின் கூட்டுத்தொகை எப்போதும் முதல் இயல் எண்களின் கூட்டுத்தொகையின் வர்க்கத்திற்கு சமமாகும். அதாவது கணங்களின் கூட்டுத்தொகை எப்போதும் ஒரு சரியான வர்க்க எண்ணாக இருக்கும். n into n plus 1 divided by 2 the whole squared. அதாவது எந்த ஃபார்முலாக்கு வந்திருக்காங்க? n into n plus 1 divided by 2 the whole squared. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இதனுடைய முதல் n இயல் எண்களின் கூடுதலுடைய ஃபார்முலாக்கு the whole squared மட்டும்தான் போட்டிருக்காங்க கியூபுக்கு. ஓகேவா? ஸோ 1 cube plus 2 cube plus and so on up to n cube, that is n into n plus 1 divided by 2 the whole squared is the formula. Okay, சரி, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கும் ஒரு சிமுலேஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, 1 cube அப்படின்னா that is 1, 2 cube அப்படின்னா என்ன ஆகும்? that is 8 இல்லையா? 2 cube is equal to 8. அதுக்கப்புறம் வந்து 3 cube அப்படின்னு போட்டீங்கன்னா 27. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 3 cube வந்து எப்படி 27 ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 into 3 into 3. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 cube is 64. ஆனா இங்க எப்படி வந்து 100 போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற மீதி 4 உறுப்புகளோட கூடுதலை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. 5 cube 125. both are equal வந்துருச்சா? சோ இப்ப நீங்க வந்து இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். n is equal to 20 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 20 into 21 divided by 2 n into n plus 1 by 2 the whole squared அப்படிங்கறதா ஃபார்முலா. ஓகேவா? சோ மொத்தமா வந்து நம்ம 4 ஃபார்முலா பார்த்துப்போம். 4 ஃபார்முலால வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n into n plus 1 divided by 2 for first n natural number. ரெண்டாவது ஃபார்முலா வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு வந்து ஆட் நம்பர்ஸ்க்கு பார்த்துப்போம். ஸோ n ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. மூணாவது ஃபார்முலா வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு பார்த்துருக்கோம். n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர்ஸோட ஃபார்முலா. நாலாவது ஃபார்முலா சம் ஆஃப் கியூப்ஸ்க்கு n into n plus 1 by 2 the whole squared is the cube number formula. ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்முலா எதுக்காக பார்த்துருக்கோம்? 2.9 எக்ஸசைஸ்க்கான டாபிக்காக பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n கியூப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர், அந்த சம் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கோட கான்செப்ட். ஓகே, சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றையுமே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நோட் பண்ணி பார்த்துட போறோம். Find the sum of the following series. பின்வரும் தொடர்களின் கூட்டுத்தொகையை காண்க. 1 plus 2 plus 3 plus and so on up to 16 கொடுத்திருக்காங்க. ஸோ இது நம்மளோட கால்குலேட்டர்ல கூட போட்டு பார்க்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ என்ன கொடுத்திருக்கோம்? இதோட இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆன்சர் பாத்துருங்க, அதுக்கப்புறம் அங்க போலாம். சோ n into n plus 1 divided by 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதுல n-உடைய மதிப்பு வந்து 60. n இருக்க வேண்டிய இடத்துல 60 அப்படிங்கிறது இருக்கு. முதல் 60 இயல் எண்களின் கூட்டுத்தொகை. எனவே என்னுடைய வேல்யூ வந்து 60. So n into n plus 1 divided by 2 னா 60 into 61 divided by 2. So that is 1830. இப்போ இங்க நான் வரேன், இங்க வந்து என்ன பண்றேன்னா என்னுடைய வேல்யூவை 60ன்னு மாத்துறேன். இதுல எனக்கு என்னுடைய வேல்யூ மேக்ஸிமம் 12 வரைக்கும் தான் என்னோட சிமுலேஷன்ல லோட் பண்ண முடியும். 60 அப்படிங்கிற நம்பர் லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் அங்கே போய் என்னோட நார்மல் கால்குலேஷன்லயே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? 1 2 3 and so on up to 60. இதுக்கான மீனிங் புரிஞ்சுதா?
அடுத்த கணக்கு போலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. செகண்ட் கொஸ்டின் 3 plus 6 plus 9 plus and so on up to 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 வந்து காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 plus 2 plus 3 and so on up to 32. இப்போ 32 into 2 is 96 அப்படிங்கிற உங்களுக்கு கிடைச்சிருச்சா ஆன்சர்? எஸ். ஸோ என்னுடைய வேல்யூ என்ன இந்த இடத்துல 32 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ n is equal to 32 அப்படின்னா 3 வந்து முன்னாடி மறந்துடாதீங்க. ஏன்னா 3 வெளியில காமனா எடுத்ததுனாலதான் இங்க உள்ள 32 வந்தது, இல்லைன்னா 96 தான் இருக்கும். ஸோ 32 into 33/2 n into n plus 1 divided by 2 into இந்த 3 முன்னாடி மறந்துடாதீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண ஸோ இந்த ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 51 plus 52 plus 53 and so on அப்போ 92 கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ல நம்மளால 50 காமனா வெளில எடுக்க முடியுமா? திங்க் பண்ணுங்க. முடியும் இல்லையா? சரி. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா 1 plus 2 plus up to 92 minus 1 plus 2 plus up to 50. அதாவது ஓவராலா 92ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 ஆன்சரை வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஒண்ணு இதுல இருந்து 50 நீங்க காமனா வெளியில எடுத்தாலும் இங்க பெரிய நம்பர் தான் உங்களுக்கு வரும். திருப்பி 92 அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 50 வெளியில எடுத்துட்டீங்கனாலும் 42 அப்படிங்கிறது வரும். அப்ப அதுவும் பெரிய நம்பர் தான். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணிடலாம்னா 1ல இருந்து 92 வரைக்கும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டோம்னா 51ல இருந்து 92 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கான விடை கிடைச்சிரும். கரெக்டா? சரி, இப்ப இங்க என்னுடைய மதிப்பு 92, இந்த டேர்ம்ல என்னோட மதிப்பு, இந்த சீக்வன்ஸ்ல என்னோட மதிப்பு 50. ஸோ 92 n into n plus 1 divided by 2. 92 into 93 divided by 2. 50 into 51 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4278. இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1275. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா 3003 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்னாச்சு? இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலா தான் பார்த்தோம். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 plus 4 plus 9. இது என்னாச்சு? இது எப்படி இருக்கு? என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? 15 ஸ்கொயர் இஸ் 125 வருமா? எஸ், வெரி குட். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பிளஸ் அண்ட் so on up to 15 ஸ்கொயர் இஸ் 225. ஸோ அப்ப இங்க n-னுடைய மதிப்பு என்ன? 15. ஸோ இப்ப நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ இதுல பாத்திரலாமா? வரைக்கும் தான் பார்க்க முடியும். சரி, ஓகே, 10 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 10 வரைக்கும் பார்த்தாலே நமக்கு வந்து 10 ஸ்கொயர்க்கே 385 வந்துருச்சு. ஸோ இப்போ இங்க என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ n into என்னோட வேல்யூ 15. 15 into 15 plus 1 is 15. 2n ன்னா 15 into 2 is 30. 30 plus 1 is 31. 15 into 16 into 31 divided by 6. அதை simplify பண்ணிட்டீங்கன்னா 1240. Sn is equal to 1240. ஓகேவா? ஸோ அப்போ 10க்கு வந்து 385 வந்துதான். ஸோ 15 அப்படிங்கும்போது 1240 is our answer. ஓகேவா? சரி, இப்போ இது புரிஞ்சுதா? இது வந்து sum of squares of n natural numbers. ஓகே, அடுத்தது இது பாத்தீங்கன்னா டைரக்டாவே 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் அண்ட் so on up to 21 ஸ்கொயர்னு கொடுத்தாங்க. இப்போ இது என்ன பண்றீங்கன்னா 1 to 21 பண்ணிட்டு 21ல 1 to 5 வந்து அதுல இருந்து கழிச்சிடுங்க. ஏன்னா இந்த பாதியில இருந்து வந்ததுன்னா அந்த சீக்வென்ஸோட ஃபுல் இது ஆன்சர் நமக்கு வந்து கரெக்டா வராது. அப்போ 1ல இருந்து 21 வரைக்கும் வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இந்த 21ல இருந்து இந்த 5 கழிச்சிட்டோம்னா இந்த ரிமைனிங் சீரீஸோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல என்னுடைய வேல்யூ 21, இந்த செகண்ட் சீரீஸ்ல என்னோட வேல்யூ 5. அதுக்கான நீங்க n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படிங்கிற ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்
சீரிஸ்க்கான ஆன்சர் 3311 அப்படின்னு வரும். செகண்ட் செட்டோட ஆன்சர் 55 வரும். ஸோ 3311ல இருந்து 55 மைனஸ் பண்ணீங்கன்னா 3256 இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ இதையுமே பாத்தீங்கன்னா 10 cube 11 cube 12 cube இது கியூபோட ஃபார்முலா. சரிங்களா? n into n plus 1 divided by 2 the whole square cube ஃபார்முலால இருக்கு. ஸோ கியூப் ஃபார்முலால இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவுமே 1 to 20 and minus 1 to 10 போடணும். பாருங்க, 1 to 20 and minus 1 to 9 போட்டீங்கன்னா n into n plus 1 divided by 2 the whole square ஃபார்முலால போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டோட வேல்யூ 20 இந்த n, செகண்ட்ல வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் n இஸ் 9. ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி லெஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு சீரீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா நீங்க 1ல இருந்து அவங்க அப் டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் இன் பிட்வீன்ல என்ன நம்பர் லெஸ் பண்ணணுமோ அதை லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை லோட் பண்ணி பார்க்கலாமா? 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கான்னு பார்ப்போம். 9 வரைக்கும் கூட இருக்கு. 2025 2025 கரெக்டா வந்துருச்சா? நம்மள வந்து சிமுலேட்டர்ல லோட் பண்ணோம். கரெக்டா ஆன்சர் வந்துருச்சா? இங்க பாருங்க, என்னோட வேல்யூ 9 அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் இஸ் 2025. முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் கூட்டணுமா n into n plus 1 into 2n n into n plus 1 divided by 2 the whole squared அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த கேள்வி எல்லாம் முடிச்சாச்சு இல்லையா? 1 plus 3 plus 5 plus 7 and so on up to 71. இது starts with 1 தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து sum of odd numbers. ஓகே, odd numbersக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா? odd numbersக்கு n squared is the formula. கரெக்டா? ஸோ the nth odd number is 2n minus 1. So 71 அப்படிங்கும்போது 2n minus 1 is equal to 71. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 36. 2n minus 1 is equal to 71 போட்டீங்கன்னா 2n is equal to 70. n is equal to 70 divided by 2 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சாரி இது 2n is equal to 72 ஆகும். n is equal to 72 divided by 2. n is equal to 36. ஸோ என்னுடைய வேல்யூ 36னா இங்க n ஸ்கொயர் ஃபார்முலால 36 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1296. இங்க வந்து ஃபார்முலா வந்து அவ்வளவுதான் லோட் பண்ண முடியும். 10 வரைக்கும் தான் லோட் பண்ண முடியும். நோ இஷ்யூஸ். அடுத்த கொஸ்டின் 1 plus 2 plus 3 and so on up to k is equal to 325னா அதே கியூப்ல வந்தா என்ன ஆன்சர்? ஸோ இயலெண்களின் கூட்டுத்தொகை வந்து டைரக்டா k is equal to 325 கொடுத்துறாங்க. Since the sum of cube is equal to sum of natural numbers ஓட squared, அப்ப 325 squared பண்ணீங்கன்னா 1,05,625. So 325 squared is equal to 1,05,625. அப்ப k cube ஓட value is this series is equal to 1,05,625. ஏன்னா அங்க 325 கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் தானே. ஆட் நம்பரோட ஸ்கொயர் ஃபார்முலா தானே நீங்க கியூபுக்கு போடுறீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ 1 plus 2 plus 3 அதனோட ஸ்கொயர் கியூப் ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்ல போட்டு முடிச்சிட்டீங்க. ஓகேவா? இங்க 1 cube 2 cube 44. அதாவது இதோட ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கோட ரிவர்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100 இஸ் 210. ஓகேவா? ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆர்டர்னா என்ன பண்ணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்ணோம், இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஓகே, so how many terms are needed to get the sum of 14,400 கேட்டிருக்காங்க. So இதனோட 1 cube 2 cube ஓட ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole squared ஆன்சர் தான் 14,400 அப்படின்னு தெரியும். So n into n plus 1 divided by 2 is equal to square root of 14,400. So square root of 14,000 இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்தீங்க அப்படின்னா n into n plus 1 மட்டும் 240 அப்படின்னு வரும். So solving n squared plus n, இன்னும் இதை நம்ம இதை சால்வ் பண்ணல. n squared plus இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போறோம். n squared plus n minus 240 is equal to இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்மை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? காரணிப்படுத்தியிருக்காங்க. காரணிப்படுத்தினா n minus 15 into n plus 16 is equal to 0. ஸோ அப்போ n is equal to 15ங்கிற பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுப்போம். நெகட்டிவ் ரூட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா n is equal to minus 16 வரும். நெகட்டிவ் ரூட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும்? n is equal to 15. இதுக்கு வந்து இந்த இதுல வந்து 15 கியூப் வரைக்கும் இருந்ததுன்னா இந்த மொத்த நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா 14,400 அப்படிங்கிற ஆன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது sum of squares of first n natural numbers is
285. Sum of their cube is 2025. Find n அப்படின்னு கேட்டிருக்காங்க. So sum of cubes is equal to sum of naturals ஓட square. Sum of naturals என்ன சொல்லியிருக்காங்க? 2025 னா square root of 2025 is equal to 45. So first இதோட formula n into n plus 1 divided by 2 is equal to 45. இதை simplify பண்ணீங்கன்னா என்னோட வேல்யூ 9 அப்படின்னு கிடைக்கும். Sum of squares for n is equal to 9 அப்படின்னா n is equal to 9க்கான வர்க்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? 5வது கேள்வி. அடுத்தது 6வது கேள்வி. ரேகா ஹாஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10, 11, 12. ஸோ 1ல இருந்து 24 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து 1ல இருந்து 9 மைனஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுல கொடுத்துருந்தேன் இல்லையா, எக்ஸாம்பிள்ல கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ அங்க பார்த்த அதே கேள்விதான், எந்த மாற்றமும் கிடையாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க எக்ஸாம்பிள்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தேன் நான். ஸோ அவ்வளவுதான் நம்மளோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 2.9க்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ முதல் 20 இயலெண்களின் கூட்டுத்தொகை 200, 220, 210 ஏதோ ஒன்று வரும். கால்குலேட் பண்ணாம உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது இல்லையா? 220ன்னு சொன்னா ஆக்சுவலி 210 நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 55ல 100. ஓகே. ஸோ சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமா இருக்கும்? வெரி குட், கரெக்ட், சரியான விடை. சூப்பர். 15 ஸ்கொயர் கியூப் வந்து 225, 15 ஸ்கொயர்ட் வந்து 225. ஃபார்முலா ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n into n plus 1 into 2n plus 1 divided by 6 because வர்க்கங்களின் கூட்டுத்தொகை sum of squares of first n natural number squares கொடுத்திருக்காங்க. sum of first n natural number சொல்ல sum of squares of first n natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ இந்த பாடத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் n இயலெண்களின் கூட்டுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது வந்து ஒற்றைப்படை இயலெண்களின் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்றது, அப்புறம் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸோட ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்றது, அப்புறம் வந்து நம்மளோட கடித்தல் உத்திகளை யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்றது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் 2.9 ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. 2.9ல நான் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2.9ல இது வரைக்கும் பார்த்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஆர் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எதுலயா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ 2.9 ஓட நமக்கு வந்து இந்த லெசன் ஓவர். அடுத்த டாபிக் நியூ லெசன் அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வெனஸ்டே கிளாஸ்ல அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த லெசனோட எம்சிக்யூவும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன். செகண்ட் லெசனோட எம்சிக்யூ. ஓகேவா? ஸோ செகண்ட் லெசன் எம்சிக்யூ பிளஸ் உங்களுக்கு தேர்ட் லெசன் நியூவா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வெனஸ்டே கிளாஸ்ல. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.